ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை நயன்தாரா தெலுங்கில் நடித்த மொத்த படங்களை பற்றி பார்த்துலாங்க. மொத்தம் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு பார்க்க ஆர்வமாக இருக்கா? ஆமாங்க, மொத்தம் 17 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2006 தன்னுடைய 22வது வயசில் லக்ஷ்மி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் வெங்கடேஷ்க்கு ஜோடி சேர்ந்திருக்காங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2006 தன்னுடைய 22வது வயசில் பாஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களே. இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனுக்கு ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க. மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2007 தன்னுடைய 23வது வயசில் யோகி அப்படிங்கிற படத்தில் பிரபாஸ்க்கு ஜோடி சேர்ந்திருக்காங்க. நாலாவது படம் பார்த்தீங்கன்னா 2007 தன்னுடைய 23வது வயசில் துபாய் சீனு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் ரவி தேஜா கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க. அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா 2007 23வது வயசில் துளசி அப்படிங்கிற படத்தில் வெங்கடேஷ் கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்திருக்காங்க. ஆறாவது படம் 2009 தன்னுடைய 25வது வயசில் ஆஞ்சநேயலு அப்படிங்கிற படத்தில் ரவி தேஜா கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க. ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா 2010 தன்னுடைய 26வது வயசில் அதூர்ஸ் அப்படிங்கிற படத்தில் ஜூனியர் என்டிஆர் கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க. எட்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2010 தன்னுடைய 26வது வயசில் சிம்கா அப்படிங்கிற படத்தில் கூட பாலகிருஷ்ணா கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்பதாவது படம் பார்த்தீங்கன்னா 2011 தன்னுடைய 27வது வயசில் ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படிங்கிற படத்தில் திரும்பவும் பாலகிருஷ்ணா கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க. பத்தாவது படம் பார்த்தீங்கன்னா 2012 தன்னுடைய 28வது வயசில் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அப்படிங்கிற படத்தில் நம்ம ராணா தத்தா கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க. 11வது படம் பார்த்தீங்கன்னா 2013 தன்னுடைய 29வது வயசில் கிர்க் விருது அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. 12வது படம் பார்த்தீங்கன்னா 2014 தன்னுடைய 30வது வயசில் நீ எங்கே என் அன்பே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. 13வது படம் 2016 தன்னுடைய 32வது வயசில் பாபு பங்காரு அப்படிங்கிற படத்தில் வெங்கடேஷ் கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்துருக்காங்க. 14வது படம் 2018 தன்னுடைய 34வது வயசில் ஜெய் சிம்கா அப்படிங்கிற படத்தில் திரும்பவும் பாலகிருஷ்ணா கூட ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. 15வது படம் பார்த்திங்கன்னா 2019 தன்னுடைய 35வது வயசில் சைராம் நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற படத்தில் சிரஞ்சீவி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க. 16வது படம் 2021 தன்னுடைய 37வது வயசில் ஆரோடுக்குல புல்லட் அப்படிங்கிற படத்தில் கோபிச்சந்த் கூட ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. 17வது படம் 2022 தன்னுடைய 38வது வயசில் காட்ஃபாதர் அப்படிங்கிற படத்தில் சிரஞ்சீவி கூட ஜோடி சேர்ந்துருக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் நயன்தாரா 17 படங்கள் நடிச்சிருக்காங்க. இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எந்த ஜோடி கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.